நம்ம பள்ளி ஓபோ 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 சி டிப்பாச்சி ட்ரிங்க் அது வந்து சொல்றேன். அது வந்து நம்ம வீட்லயே தயாரிக்கக்கூடிய ட்ரிங்க். நம்ம பாரம்பரியா நம்ம எல்லாருமே பண்ணுவோம். மெக்சிகனோட ஒரிஜின் அது சொல்லி அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் ஏன் பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. அப்படி இல்லப்பா, நான் பேசுறது எல்லாமே பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க. இப்போ ஊர்ல வந்து இவ்வளவு மக்கள் என் மேல லவ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க இப்ப போட போறீங்க. அதுக்கு என்ன பிரச்சனை வர போகுது? அம்மா வந்து ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சொத்தெல்லாம் எதுவுமே தர மாட்டேங்குது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஓ கேட்டே உடைச்சிடலாமா? பாட்டி, இந்த வீடு எவ்வளவு வருஷம் ஆச்சு கட்டி? எத்தனை வருஷம்? 300 வருஷமா? அவங்க தாத்தாவோட தாத்தாவும் இதெல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கழட்டி மாட்டிக்கலாம். இப்படி ஏன்னா சின்ன வயசுல இருந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுலயேவா? இப்படி வைப்பாங்கல்ல. ஸ்கூல்ல யாராவது லவ் பண்ணீங்களா? இவங்கள லவ் பண்ண டபுள் சைடா? நம்ம எல்லாமே டபுள் சைடு. ஆமாப்பா, இப்பதான் பாக்குறேன். டீச்சர்ஸ் ட்ரைனிங் பிடி கிளாஸ். உங்க தாத்தா ஒரு வாத்தியாரா இருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. வாத்தியாரே, உன் பேரை நானா 11th வந்து பாத்தீங்கன்னா 11th படிக்கும்போது 12th பண்ண லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா லவ் பண்ணதான். அப்படியா? அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். பட் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது தெரியாமே லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இப்பெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த குளிக்கிற இடம்லாம் இருக்கும்ல, இதுதான் குளிக்கிற இடம். இதுதான் குளிக்கிற இடம். ஓப்பனாவே ஓப்பன் தான். டிடி பசங்க இப்போ டாய்லெட்டை பார்த்தா அப்படி மற்றபடி பாத்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இயற்கையா நம்ம தோட்டத்துக்குள்ளேயே போய்க்கிறது. சரி, இப்போ வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருந்திருக்கா அவருக்கு? புதுசா ஒரு வீடு கட்டணும். நம்ம வீட்டை காட்டுறேன். நம்ம வீட்டில் ஃபுல்லாக விரிசல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதுனால தண்ணி உள்ள வருது. அதாவது உங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கீங்க? ஆமாண்ணா. ஓ கேட்டே உடைச்சிடலாமா? இல்லை, அது அப்படிதான். ஓகே. ஓ திரும்ப அப்படி வச்சிடணுமா? எடுத்து வச்சிடலாம். ஓகே. இப்போ டிடி பாசன்னு சொன்னப்போ வெள்ளையங்காட்டில் வந்து ஒரு கோடிக்கு வந்து ரெசார்ட் கட்டிருப்பாருப்பா, ஒரு கோடிக்கு வந்து பில்டிங் கட்டிருப்பாருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. எனக்கு பெருசா அந்த மாதிரி எல்லாம் ஆசை இல்லைல்ல. நமக்கு ஃபுல்லா பைக்ஸ்ல மட்டும் தானே ஆசை. பைக்ஸ், கார்ஸ், ஹெலிகாப்டர்ஸ். இந்த வீட்ல என்னென்ன மெமரிஸ்லாம் இருக்கு அதை சொல்லுங்க, அப்படியே ரீக்ளைக் பண்ணுங்க பார்ப்போம். சின்ன வயசுல இருந்து இங்க வந்து புல்லட் நிப்பாட்டிருப்பாங்க. இங்கே தான் வந்து பண்ண புல்லட் மேலே தவழ்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஓகே. அந்த ஃபோட்டோ இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. கிடைச்சா நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சுடுறேன். யார் அப்பா எல்லாருமே இங்கே தான்? எல்லாருமே. ஓகே ஓகே. ஆனால் அந்த வீடு அப்போ அந்த பண்ண வீடு அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான இடம். எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமான இடம். இதெல்லாம் எங்கள் பாட்டிக்கு சொந்தமான இடம். ஆக்சுவலி எங்கள் முத்தக்க பாட்டிங்கிறவங்க அம்மாவோட அம்மா. அவங்க வந்து லவ் மேரேஜ், ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சொத்தெல்லாம் எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட அம்மா வந்து ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து குதிரையெல்லாம் வச்சிருப்பாரு. எங்கள் தாத்தா வந்து குதிரையெல்லாம் வச்சிருப்பாரு. நல்ல பெரிய பணக்காரராக தான் இருந்தாராம். பட் வந்து ஓடி ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் பார்த்துருக்காங்க. எங்கள் பாட்டி வீட்டில் வந்து பண்ண பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம், ஏதோ ஒரு காரணத்தினால. பட் இவங்க பொண்ணு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அப்படியே லவ் பண்ணி அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி இது எங்கள் அம்மாவோட பாட்டிங்களோட வீடு. இந்த மாதிரி குனிஞ்சு போகணுங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த வீடு ரொம்ப வருஷம் தான். இந்த வீடோட வயசு எவ்வளோன்னு கேளுங்க, அப்படியே பாட்டிட்டு கேளுங்க. பாட்டி, இந்த வீடு எவ்வளவு வருஷம் ஆச்சு கட்டி? எத்தனை வருஷம்? 300 வருஷமா? அவங்க தாத்தாவோட தாத்தாவும். உங்களுக்கு தெரியுமா அது 300 வருஷம் வீட்டில் வாழ்ந்துருக்கீங்கன்னு? நிறைய வருஷம் தெரியும். ஆனால் 300 வருஷம் தெரியாதுல்ல. 300 வருஷம் இதெல்லாம் என்ன கட்ட? இதெல்லாம் இல்லை, அதுவும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 300 வருஷம்னு சொல்ல முடியாது. இதெல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கழட்டி மாட்டிக்கலாம். ஃபுல்லாக மரம் தான் இதெல்லாம். சரி வாங்க, உங்களுடைய மெமரிஸ் கட்டுங்க. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோஸ். தாத்தா அந்த காலத்துல கோட் சூட் போட்டுருக்காரு. படிச்ச பட்டதாரி. ஓகே. ஆமா. நம்ம பள்ளி ஓபோ சி பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. எது கோட் சூட் போட்டுருக்காங்க? சித்தப்பா. எது? உங்க சித்தப்பா? எனக்கு சித்தப்பா. தம்பிக்கு அப்பா. ஓகே. இது யாரு? இது வந்து வாசன். இல்ல, இது கோட் சூட் ஏன் போட்டுருக்காங்க? இது பூரா சார் கடை. இது பூரா காலேஜ்ல படிக்கும்போது சாரி. ஓ காலேஜ்ல படிக்கும்போது அவர் சாரா? அவர் சார்க. இவர் அவங்க எல்லாம் ப்ரொஃபசர். ஸ்டூடண்ட். அவர்தான் ப்ரொஃபசரா? இவங்க எல்லாம் சார்க. பாருங்க அந்த காலேஜ்ல ராமகிருஷ்ணால படிக்கும்போது. இது எத்தனை வருஷம் முன்னாடிமா? இது இருக்கும்
30 வருஷம் எல்லாம் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியா? 30 வருஷம் முன்னாடி மேலதான் இருக்கும். அம்மா 30 வருஷம் இல்லம்மா, இருக்குமா? எனக்கே 25 வயசு ஆக போகுது இந்த உனக்கு பர்த்டே 20 வந்தா. வருஷம் ஆச்சு. அவர் படிக்கும்போது இல்ல இது அவருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, அப்போலாம் கலர் போட்டோ வந்துச்சு. 78 வருஷம் ஆச்சு அவருக்கு. ஓகே ஓகே 78 வருஷம் 78 வருஷம் அவரோட வயசு 78 வருஷம். சரி தெரியல. இதோ இங்க பாருங்க, இது வந்து என்னோட போட்டோ. ஓ இதுவும் நீங்க தானா? இங்க இருக்கு பாருங்க, இங்க குட்டி போட்டோ. நான் ம். இப்படி வச்சிருப்பேன், இப்படி. கை. ஏன்னா சின்ன வயசுல அது இருந்து அவங்க அக்கா, ஆ. இது தம்பி, இப்படி பண்ணுவாங்கல்ல, இது இந்த அது வந்து வாசல், இப்படி வச்சிருப்பேன். இது இங்க தான் எடுத்ததா அந்த போட்டோ? இது அந்த வீட்ல எடுத்தது. ம். எனக்கு சின்ன வயசுல இருந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுலயேவா? இப்படி வைப்பாங்கல்ல ஆமா ஷார்ட் ஆமா. பாக்குறதுக்கு, ஆ. அந்த மாதிரி வச்சிருப்பேன் பாருங்க. இங்க ம். இப்படி வச்சிருந்திருப்பேன், அது மாதிரி ஸ்டைலா. இது எல்லாமே வந்து நீங்க தான், இதுவும் நீங்க தான். அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். இது எங்க அக்கா கூட பிறந்த அக்கா. சூப்பர் சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் அவர் வந்து வந்து இது வந்து எங்க டியோவா அப்பா. இருந்தாரு, டியோ. டியோவா இருந்தாரா? டிப்டி இன்ஸ்பெக்டர். என்ன அம்மா எல்லாருமே என்னம்மா என்னவா இருந்தாருமா? டிப்டி இன்ஸ்பெக்டர். இல்ல உங்க தாத்தா எல்லாருமே பெரிய ஆளா தான் இருந்திருக்காங்க. ஆமாண்ணா. அப்படியா? பயங்கரமான வரலாறு, உங்க வரலாறு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு? இப்ப சொல்ல சொல்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, நிறைய சொல்லுவாங்க. இதுல வந்து பாருங்க, ராமர் நம்ம நல்லா சோறுன்னு சொல்லுவாங்க. 24 வருஷம். இது என்னது? இது 1971 எடுத்த போட்டோ. 1971. 71. இந்த போட்டோ யாரோட போட்டோ? அட ஆமாப்பா, இப்பதான் பாக்குறேன். டீச்சர்ஸ் ட்ரைனிங், பிடி கிளாஸா. உங்க தாத்தா ஒரு வாத்தியாரா இருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு ஆ பாருங்க. வாத்தியாரே, ம். உன் பேரனா நான். இதுல வந்து பாருங்க, இதுல எல்லா காலேஜ்ல எல்லா காலேஜ்ல படிச்சு எல்லா தாத்தாவோட போட்டோ தான். நடராஜ். எங்க ஃபேமிலி, எங்க ம். பெரியப்பா, எங்க பாட்டிங்க எல்லாமே டிஎம்கே. ம். எப்பவுமே அப்ப அது உண்மைதான் போலயே, இவருக்கு பின்னாடி டிஎம்கே வந்து பொலிட்டிக்கல் ஆளுங்க இல்லப்பா, இருக்காங்க. இவங்க எல்லாம் பரம்பரையா டிஎம்கே. ம். எங்க அப்பாவுடைய அம்மா. தம்பி. தம்பி. ஆக்சுவலி நான் சொல்றேன் கேளுங்க, எங்க அம்மா வீட்டு சைடு எல்லாமே பரம்பரையா டிஎம்கே. ம். எங்க அப்பா சைடு எல்லாமே வந்து பண்ண பரம்பரையா ஏடிஎம்கே. ம். எங்க அப்பாக்கு எம்ஜிஆர் சார்னா அவ்வளோ உயிர். நம்ம ஜெயலலிதா மேம்க்கு காடா போக வேண்டியது எங்க அப்பா. ம். அந்த இந்த ட்ரெஸ் போட்டுட்டு, ஓகே. அந்த பிளாக் கார்டு. அந்த இல்ல அந்த ஒரு ட்ரெஸ்ஸே ஒரு வித்தியாசம், சஃபரி. எங்க அம்மா வந்து சண்டை போட்டு போவே கூடாதுன்ட்டாங்க. ம். ஏன்னா உயிருக்கு பாதிப்பு வரும், எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லி எங்க அம்மா சண்டையே போட்டு வேணான்னு சொல்லி இது பண்ணது. ஜெயலலிதா அம்மா தான் எங்க அப்பாவுக்கு வேலையே வாங்கி கொடுத்தது. போலீஸ் ஓகே ஓகே. போலீஸ் வேலை வாங்கி கொடுத்ததே அம்மா தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய போட்டோஸ் காமிங்க. இது என்னோட ஸ்கூல் போட்டோ. ஆனா அம்மா சொன்னாங்க நீங்க சேட்டை பண்ணி தான் வந்து வேற ஒரு ஸ்கூல் மாறிட்டீங்க. 5th 6th 7th 8th வரைக்கும் இங்க தான் படிச்சேன். ம். மறுபடியும் 11th 12th இந்த ஸ்கூல் தான் படிச்சேன். இல்ல எங்க இருக்கீங்க? ஒரு அடையாளமே தெரியாம இருக்கீங்க. மீசே இருக்காது, தாடி இருக்காது. சேனல் ஸ்டார்ட் நல்லா குண்டா இருக்கீங்களே. குண்டெல்லாம் இல்ல, அது பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும். ஒல்லியா தான் இருக்கேன். ம். ஸ்கூல்ல யாரா லவ் பண்ணீங்களா? ஐயோ ஓகேடா. இதோ இவங்கள லவ் பண்ணேன். காமிச்சிடாதீங்க. காஞ்சம் டபுள் சைடா? ம். நம்ம எல்லாமே டபுள் சைடு. அப்படி என்னாச்சு? ஏன் பிரேக்கப் ஆச்சு? மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக? என்ன காரணத்துக்காக? செட் ஆகல, ம். ஈகோ கிளாஷஸ் அந்த மாதிரி கிடையாதுதானே. இது ஸ்கூல்ல என்ன உள்ள என்ன இருந்தாலும் முதல் காதல் வந்து மறக்க முடியாத ஒண்ணு இருக்குமே. புரியல. முதல் காதல் வந்து எப்பயும் மறக்க முடியாது. நான் ஆக்சுவலி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு பேர் ரம்யா. சரி, தேர்ட் அடுத்து ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு பேர் அனிதா. ரெண்டு பேருமே கிளாஸ் லீடர்ஸ் தான். நெக்ஸ்ட் அது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது கிளாஸ் லீடர் மேல ஒரு அன்பு இருக்கும்ல, அந்த லவ். அனிதா வந்து டீச்சர் பொண்ணு. ஸ்ரீராமகிருஷ்ணன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அப்படி எல்லாமே சொல்றீங்க. அனிதா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அது இப்போ இவங்களே போட்டோ காட்டல. அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதுல என்ன இருக்கு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ உங்க பேர் யாரு என்ன ஏதுன்னு யாருக்கு தெரியாதுல்ல. சரி, ஓகே ஓகே. ஆனா நம்ம பசங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க? டிடி பாசன் வாழ்க்கையில எத்தனை லவ் கடந்திருக்கு இது வரையும்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு லவ் சிங்கிள் சைடு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு லவ் சிங்கிள் சைடு, 8th ஸ்டாண்டர்ட் ஒரு லவ் சிங்கிள் சைடு, 10th ஒரு லவ் பண்ண டபுள் சைடு, ஓகே. 11th ஒரு லவ் பண்ண டபுள் சைடு, 10th ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு டபுள் சைடு, 11th வேற அது பொண்ணு. பிரேக்கப் ஆச்சு. ஓகே, 11th. ஸ்கூல் லவ்ப்பா, அதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன்ஸ் தானே. சரி, 11th ஒண்ணு. 11th வந்து பாத்தீங்கன்னா 11th படிக்கும்போது 12th பண்ண லவ் பண்ணேன். அப்ப என்ன தண்டை வருவாய் மாதிரி. ஓகே. அப்போ என்ன விண்ணத்தண்டு வருவாயா? 11th படிக்கும்போது 12th பண்ண லவ் பண்ணேன். அவங்க வந்து படுகா பொண்ணு. ஆனா கல்யாணம் எல்லாம் நமக்கு பண்ணி தர மாட்டாங்க. படுகாஸ் எப்பவுமே படுகாஸ் சாய் பல்லவி மேம், அவங்க படுகான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இல்ல பிரேக்கப் பண்ண போறீங்க எப்படியும்? அது என்ன கல்யாணம் தான் அந்த போயிட்டீங்க? பொண்ணு என்ன பிரேக்கப் பண்ணிடுச்சு. ஓகே. அடுத்து ஏன்னா நிறைய பொண்ணு பசங்க லவ் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. ம். அது வேணாம், அந்த டாபிக் வேணாம். அது ரொம்ப நம்ம இன்வால்வ் அது ஆகலாம். ரொம்ப கஷ்டமா ஆமா. போயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்ப 12th இப்போ போட்டோ காமிச்சல அவங்க தான். அடுத்து நெக்ஸ்ட் அவங்க காலேஜ் வரைக்கும் அவங்க தான். அப்புறம் ஈகோ கிளாஷ் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரீசன் அதுக்கப்புறத்துல இருந்து ஃபுல்லா மாம் பண்ணதான். அப்படியா? அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். பட் அந்த பொண்ணு வேற ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது தெரியாமே லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்புறம் ரொம்ப வலி. அது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போய் டிப்ரெஷன் வந்து வெளியே வரக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படுறீங்க. ஓகே. இப்போ இந்த பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருங்க? இப்போ உள்ள மாமா பொண்ணு. மாமா பொண்ணு. அதுக்கப்புறத்துல இருந்து ஃபுல்லா மாமா பொண்ணு தான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேச வேண்டியதுகள் இருக்கு. பேசினா மனசு வலிக்கும்.
மாமா பொண்ணும் சண்டைக்கு வருவாங்க. பட் எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. கேட்கலாம் அப்ப No, நிறைய பேர் no. அதை கேட்கக்கூடாது. சரி வாங்க போலாம். அது இப்போலாம் வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த குளிக்கிற இடம்லாம் இருக்கும்ல, இதுதான் குளிக்கிற இடம். இதுதான் குளிக்கிற இடம் ஓப்பனாவே. ஓப்பன் தான். அங்கதான் சுடுதண்ணி வைப்பாங்க. ம் இதுக்கப்புறம் ஃபுல்லாமே கார்டன் தான். கார்டன்லயே குளிச்சுப்போம் எல்லாமே. டிடி பசங்க இப்போ டாய்லெட்டை பார்த்தா அப்படி, ஏன்னா வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இல்ல, நம்ம டாய்லெட். குளிக்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிப்போம். ம் மத்தபடி பாத்ரூம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இயற்கையா நம்ம தோட்டத்துக்குள்ளேயே போய்க்கிறது. ம் ம் ஆக்சுவலி அப்பவே இங்க வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் பராமரிக்காததுனால அதுக்கப்புறம் பராமரிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாமே இயற்கையா போயிட்டு இருந்தவங்க. ஆக்சுவலி நம்ம இந்தியன் அப்படியே யூஸ் பண்ணோம். இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம். வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் லாக்டவுன்லாம் முடிச்சு கிளம்புறோமா, அப்பதான் வந்து பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்ல வந்து உட்கார ட்ரை பண்றேன். முடியவே இல்லை, கம்ஃபர்டபுளா இல்லை, வரமாட்டேங்குது. ஒரு ஐயோ வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹோட்டல்ஸ்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ், இந்தியன் டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டைம்ல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். டிராவலெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வீடியோஸ்ல கூட சில வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இந்தியன் டாய்லெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே போக போக பழகிக்கிட்டது தான். ஓகே ப்ரோ, இப்போ டிடி வாசனுக்கு வந்து என்னதான் நிறைய சம்பாதிக்கிறாரு. எப்படியும் வந்து 1.5 வருஷத்துல ஒரு 80 லட்சம். இல்ல அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. நீங்க 1.5 வருஷத்துல எங்க 1.5 வருஷத்துல 80 வருஷம், 5 வருஷத்துல 1.5 கோடி. 5 வருஷத்துலயே 1.5 கோடி தான் வந்திருக்கலாம். சரி, இப்போ வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருந்திருக்கா அவருக்கு? புதுசா ஒரு வீடு வீட்ல கட்டணும். நம்ம வீட்டை காட்டுறேன். நம்ம வீட்டுல ஃபுல்லா விரிசல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதுனால தண்ணி உள்ள வருது. அதனால அம்மா வீடு கட்டியே ஆகணும்னு ஒரே அடம் சண்டை. நான் என்ன சொல்றேன்னா, அம்மா வீடு கட்டலாம். நானே இப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சரி உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆகி போச்சு. அவங்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரி கட்டித்தரேன். ஆனா இப்போ வேணாம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து பண்ண ஒரு 15 லட்சம் பக்கம் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக நான் ஒரு 10 லட்சம் கொஞ்சம் தர வேண்டிய ஒரு 2-3 லட்சங்கள் இருக்கு வெளியே. அது வட்டி இல்லை. இது ஒரு 10 லட்சம், அஜீஷ் ஒரு 10 லட்சம். இந்த கடனெல்லாம் முடிச்சக்கப்புறம் நம்ம வீடு கட்டலான்னு. கடனை இப்போவே பண்ணிடலாம், விலை ஏறி போயிடும் அப்படி இப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த வீடு கட்டினா எப்படி கட்டணும்னு ஆசை உங்களுக்கு? கட்டினா தோட்டத்து சைடில் பெருசாக கட்டணும்னு தான் ஆசை. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டோட ஒரு ஸ்டூடியோ செட்டப் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை தான். இன்னும் ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கே பெருசாக கட்டணும்னு ஆசை. இப்போ வீடு வந்து செட்டில் ஆகிறது வந்து சென்னையிலையா இல்லைனா வந்து இங்கே தானா? நான் விவசாயம் பையனா, நான் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா லைஃப்ல சக்ஸஸ் ஆகிட்டு அப்புறம் இங்கே வந்து இருந்துக்க வேண்டியதான். டேட்ஸ் கொடுக்கும்போது மட்டும் போயிட்டு வர வேண்டியதான். ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டிலாம் கேட்டிங்களா? ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு எதுக்கு நான் ஜிஎஸ்டி? இல்ல நீங்க உங்க வருமானம் எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம பிட் ஷாப்புக்கு ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு. சோ அக்ரிகல்ச்சருக்கு ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி இருக்குமான்னு தெரியல, பட் டாக்ஸஸ் இல்லன்னு நினைக்கிறேன். இன்கம் டாக்ஸும் இல்ல உங்களுக்கு? எல்லாமே அம்மா பாத்துப்பாங்க. அம்மா தான் பாத்துப்பாங்க. ஃபுல்லாமே இப்ப ஹேண்டில் பண்றது எல்லாமே அம்மா தான். நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு வரலான்னு நிறைய வாத்து வளர்க்கணும், கோழி, சேவல், ஆடு, மாடு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வைபா வளர்த்தணும். அக்ரிகல்ச்சரே வேற மாதிரி பண்ணணும்னு ஆசை. இப்போ முன்னாடிலேருந்தே அந்த ஆசை இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஊருக்கு வேற வந்துட்டோம். இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சரி இங்கேயே இருந்துடலாமா. இப்போ போகும்போது எனக்கு வேற வருத்தமா இருக்கும். ஐயோ ஊரை விட்டு போறோமே அப்படின்னு சொல்லி. அது பண்ணும்போது பாத்துக்கலாம். தூள் கலப்புற மாதிரி பண்ணிடலாம். சூப்பர். அண்ட் சொல்லுங்க, இப்போ வந்து இப்போ நீங்க விவசாயம் இல்லையான்னு செக் பண்ண போறாங்க. இது என்ன மரம் சொல்லுங்க? லெமன் ட்ரீ. லெமன் வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கும். இது என்னது பச்சை கலர்ல? அதுக்கு அப்புறம் மஞ்சள் கலரா மாறும். சரி ஓகே, நான் விவசாயி கிடையாது. வேற என்ன மரங்கள்லாம் இருக்கு எங்களுக்கு காமிங்க. இது வந்து மிளகா, அது ஃபுல்லா பூசணி, அது வந்து முருங்கைக்காய். எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? இந்த பூசணிக்காய் அதெல்லாம் என்ன ஃபுல்லாவே விவசாயம்? கரும்பு என்ன 1 வருஷம் 1.5 வருஷம். கரும்பு இருக்கிற டஃப்பான ஒரு, ஏன்னா உள்ள போனாலும் கையெல்லாம் அறுத்துட்டு வரும். கையெல்லாம் இருக்கும், பாம்பெல்லாம் உள்ள இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. இல்ல ஒட்டி 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 வளரும். சின்ன சின்னதா பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்குலாம் பாம்புன்னா ரொம்ப பயம். பாம்பை கண்டால் படையும் நடங்கும் அப்படிம்பாங்கல்ல. அப்புறம் எப்படி வாசானி பைத்தான் வாங்கி வளர்த்தின, பால் பைத்தான் வாங்கி வளர்த்தின அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்து வேர்ல்ட் ஓவர் ரொம்ப சேஃபஸ்ட் பெட்டு, லீகலான பெட்டு. அது வந்து கடிக்காது, முழுங்க மட்டும்தான் செய்யும். அது இவ்வளவு தூரம் தான் வளரும். யார் ஆளை முழுங்கிருமா? ஆளை முழுகாது. அதெல்லாம் அனக்கொண்டா தான் வளரும். அதெல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. பால் பைத்தான்னா நம்ம குக்கு கோமாளில எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பைத்தான். ஓகே, அது வளர்த்து தான் இருக்கீங்க இப்போ? அது வளர்க்கல, கொடுத்துட்டேன். ஏன் நீங்க பிரச்சனை பண்ணாங்க நமக்கு? எதுக்கு இந்த பிரச்சனைட்டு கொடுத்து என்ன மாதிரி கேஸ் போட்டாங்க அதுக்கு? இது வளர்க்க கேஸே போடல. எப்படி போடுவாங்க? அவங்க வந்து விசாரணை பண்ணாங்க. விசாரணையில வந்து நம்ம லீகலா தான் வச்சிருக்கோம்னு சொல்லி தெரிஞ்சது. அதனால அப்புறம் ஓகே லீகலா தான் வச்சிருக்காங்கன்னு விட்டாங்க. நீங்க ஒரு இடத்துல போய் பாம்பு பார்க்க போனீங்கல்ல, திருவிட்டுல நினைக்கிறேன், அந்த கடையவே இப்ப காலி பண்ணிட்டாங்கல்ல? இல்ல இல்ல இல்ல, அவங்க செகண்ட் பிரான்ச்சே போட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் பிரான்ச்சே போட ஆரம்பிச்சாங்க. நல்ல ப்ரமோஷன் ஆயிடுச்சு அது. நல்ல பரவாயில்ல. திடீர்னு வாசனுக்கு ஏன் பாம்பு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? எதுக்காக? இது நம்ம ஹாரி பாட்டர்ல
ம். அந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு தெரியுமா, ஆமா. அப்போலேருந்தே ஆசை ம். ஒரு பாம்பு வளர்க்கணும். ஆனால் அது முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ம். அப்புறம் லீகல் வேஸில் வாங்க முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதுவும் இல்லாமல் அப்போ வாங்க முடியாதுல்ல, காசும் ஜாஸ்தி. ம். அப்புறம் லீகல் வேஸில் வாங்க முடியும் போது சரி வாங்கி வளர்ப்போமே அப்படின்னு சொல்லி ம். வாங்கி வளர்த்தினேன். எனக்கு ஒன்னே ஒரு டவுட் தான். ம். இப்போ வந்து ஒரு நார்மலா இருக்கிற ஆளுகள் வந்து சரி ஒரு நாய் இருக்கு, வளர்க்குறோம். பாம்பு வளர்க்கலாம் அதெல்லாம் தோணும். நாய் என்ன- வளர்க்குறோம். ஆ, நாய் வளர்க்கணும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே நம்ம வளர்க்குறோம். வளர்க்கணும்னு தோணும்ல. ஆ. பட் என்னன்னா கேஸ் இதுக்கு போடுவாங்க அப்படி. எப்படி தெரியும்? இது ஆ. லீகலாக தானே வாங்குறோம். ம். நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் எடுங்க, பால் பைத்தான் இஸ் லீகல் இன் இந்தியாவான்னு போடுங்க, லீகல் தான். ஓகே. ம். அண்ட் வந்து இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிபாச்சே ட்ரிங்க் பற்றி பேசியிருந்தேன். ம். அதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும். டிபாச்சிட்டீங்களா? டிபாச்சே ட்ரிங்க் அது வந்து சொல்கிறேன். அது வந்து ம். நம்ம வீட்லயே தயாரிக்கக்கூடிய ட்ரிங்க். நம்ம ம். பாரம்பரியா நம்ம எல்லாருமே ஆமா. பண்ணுவோம். மெக்சிகனோட மெக்சிகனோட ஒரிஜின் அது. ம். அதை பற்றி நான் பேசியிருந்தேன். திடீர்னு வந்து பண்ண ட்விட்டரில் வந்து டிடி வாசன் இப்படிலாம் பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னு சொல்லி சாராயம் காய்ச்சுவது எப்படி அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி ஆ. இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிங்களா நீங்க இஷ்யூ பண்ணுங்க, அண்ணாங்களா நீங்க இஷ்யூ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. டிபாச்சே பத்தி தான் பேசுறான், நீங்க ஏன்டா ம். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ம். கண்டுபிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிபாச்சினா என்னது? நான் சொல்றேன் ம். என்ன போட்டிருக்காங்கன்னு படிங்க. லோட் ஆயிட்டு இருக்கு, கையில வச்சுக்கோங்க. எஸ் டிபாச்சி லீகல் இன் இந்தியா. போட்டாங்களா? பைனாப்பிள் ட்ரிங்க் ம். போட்டுருக்காங்க. என்ன பைனாப்பிள் போட்டிருக்காங்க? எஸ் legal டிபாச்சே in இஸ் India. லீகல் இன் இந்தியா. ஃபுல்லா படிங்க. amount of alcohol, small amount of alcohol generally considered non-alcoholic beverage. கரெக்ட் தான். இதை பத்தி தான் சொல்லியிருந்தேன். ம். இதை பத்தி தெரியாம இஷ்யூ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி ஏன் நீங்க பிரச்சனை. சமாதானம் சொன்னீங்க? டிபாச்சே ட்ரிங்க் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம விளையாட்டுக்கு செஞ்சு குடிப்போம்ல ம், அப்படின்னு சொல்லி ம். சொல்லி இந்த யூடியூபை பார்த்துட்டு ம். அது வந்து அப்படி இப்படி இப்படி பின்னாடி சீரியஸ் பேஜ் போட்டு பிரச்சனை மாதிரி ஆக்கி விட்டானுங்க. ஆ. பாவிகளா, அது டிபாச்சே ட்ரிங்க்டா. அதாவது நிறைய பேர் வந்து இந்த பையன் ஏன் பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. ம். அப்படி இல்லப்பா, நான் பேசுறது எல்லாமே பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க. ம். உங்களுக்கு புரியுதா? நம்ம நார்மலா பேசுற விஷயத்த கூட பட் அவங்களுக்கு மேபி அந்த புரிதல் இல்ல போல. Okay. இல்ல மத்த யூடியூபர்ஸ்க்கு வராத பிரச்சனை ஏன் டிடி பர்சனுக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன தெரியலையே. காரணம் நினைக்கிறீங்க? தெரியலையே. பட் பிரச்சனை எல்லாமே எப்ப இருந்து வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம மேல மக்கள் இவ்வளவு அன்பு இருக்குன்னு ம். சொல்லி காட்ட ஆரம்பிச்சதுல இப்ப எக்ஸாம்பிள் அந்த மீட்டப்ல இருந்து பிரச்சனை வர மீட்டப்ல ஆரம்பிச்சா? இருந்து வந்த பிரச்சனை தான். ம். இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி அப்ப வந்து ஆரம்பிச்சது. ம். இப்ப ஊர்ல வந்து இவ்வளவு மக்கள் என் மேல லவ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ம். நீங்க இப்ப போட போறீங்க. ம், ம். அதுக்கு என்ன பிரச்சனை வர போகுதுன்னு தெரியல. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.